மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த 2வது டாஸ்க் இப்போது பைமோட்டோடது வந்திருக்கு இல்லையா, அந்த பைமோட்டோட டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு பைமோட்டுங்க அதை வந்துட்டு டுடே டாஸ்க்கு போனோடனே அதில் வந்துட்டு டவுன்லோட் ஆப் நவுன்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது டவுன்லோடு பேஜுக்கு போகும். அதை அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் டு டவுன்லோடுன்னு சொல்லிட்டு வரும். அதை டச் பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இது இன்டர்ஃபேஸுக்குள்ளார வந்தோடனே இங்கே மேலே 3 லைன் இருக்கும். அதை டச் பண்ணிட்டு நீங்கள் லாகின் கொடுத்துருங்க. நீங்கள் லாகின் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பரில் கொடுத்துட்டு ஓடிபி வரும். ஓடிபி கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு லொக்கேஷன் கேட்கும். லொக்கேஷன் ஆட் பண்ணிடுங்க. லொக்கேஷன் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வரும். லொக்கேஷன் யூஸ் கரண்ட் லொக்கேஷன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி போட்டு லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் எனக்கு ஷோ ஆகலை. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு அதேமாதிரி தான் அமேசானில் நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் இதில் வந்துட்டு க்ரோசரி ஐட்டம்ஸு, ஹுமன் அசசரிஸ் ஏதாவது ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்துட்டு அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. ஏதாவது இப்போ இருக்கிற ஸ்பெஷல் ஆஃபர்லேயே போய் பார்க்கலாம். இந்த மாதிரி பிரிஞ்சால் இருக்கு இல்லையா, இந்த ப்ராடக்ட்டை நம்ம சூஸ் பண்ணி இப்போது இந்த மாதிரி வந்துடும். ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணிட்டோன்னா இதை வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இதை காப்பி பண்ண முடியுதான்னு பாருங்கள் உங்கள் மொபைலில். என் மொபைலில் இதை காப்பி பண்ண முடியல. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை மட்டும் தனியாக இதில் ஒரு 2 லைன் மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சென்சோடைன் ரிப்பேட் ரிலீஃப் ஆக்ட் குவிக்லி அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு இந்த கீழே அந்த சேனல்ஸ் மைக்ரோஸ்கோபிக் சேனல் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு எதாச்சும் ஒரு பேப்பர் எடுத்து வச்சுட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க இல்லையா, அதே மாதிரி அந்த அமேசானில் நம்ம எப்படி ஷேர் பண்ணோமோ அதே மாதிரி தான். ஆனால் இந்த லெட்டர்ஸ் வந்துட்டு இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பெஸ்ட்டு ஷாப்பிங் ஆப்னு சொல்லிட்டு போட்டு பைமோட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்ருங்க. சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா அந்த பைமோட்டு போட்டு விட்டதுக்கப்புறம் இங்கே கீழே வந்துட்டு ஷேர் பட்டன் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, அந்த மெனுவுக்கு கீழே ஷேர் பட்டன் இருக்குது. அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் கேட்கும். அதில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய லிங்க் அதில் ப்ரொவைட் ஆகிக்கும். வாட்ஸ்அப்பில் எதுக்காக ஷேர் பண்ணி விட்டுட்டு அது மூலிமா நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேவா?